தேயட்டும் உங்கள் கஷ்டங்கள், தேயட்டும் உங்கள் கடன் பிரச்சனைகள், தேயட்டும் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும். எப்படி தேயும் கேட்குறீங்களா? கொங்கண சித்தர் சொன்ன ஒரு சொர்ண சூட்சம பரிகாரம். ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் ராகு கால நேரத்தில் அஷ்டலட்சுமிகளும் பைரவரின் திருப்பாதத்துக்கிட்ட வந்து பைரவற்றை இருந்து ராகு கால நேரத்தில் எனர்ஜியை வாங்குவாங்களாமா. நாமும் அந்த நேரத்தில் இருந்து அஷ்டலட்சுமியையும் பைரவரையும் வழிபாடுகளை செய்து சூட்சமமான தான தர்மங்களை செஞ்சோம்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தேய்ந்து காணாமல் போகும். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை உடனே தேய்ந்து போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். 15 வருடமாக நான் ஒரு பரிகாரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி சத்தியம் செய்கிறேனா, அந்த ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம். தேய்பிறை அஷ்டமி சூட்சமமான பைரவருக்கு விளக்கு போட்டு பைரவரின் வாகனமான நாய்க்கு உணவு தருவது. வரும் திங்கட்கிழமை ஜூன் 8ஆம் தேதி தேய்பிறை அஷ்டமி. ராகு கால நேரம் 7 மணியிலிருந்து 9 மணி காலையில் வருது. நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி 7 AM to 9 AM உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பைரவர் கோயிலுக்கு போய் அந்த சாமிக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம், தேங்காய், பூசணிக்காய் 3ஐயும் உடைச்சி 3ஐயும் நல்ல குங்குமம் அலங்காரம் பண்ணி 3லையும் நெய் தீபம் போட்டுட்டு பூசணிக்காயில் மட்டும் சிவப்பு துணியில் 27 மிளகை முடிச்சா போட்டு 2 விளக்கை தயார் பண்ணி செவ்வரளி பூவையும் செவ்வாழை பழத்தையும் 5 நெல்லிக்காயையும் வச்சு ஒரு தட்டில் வச்சு பைரவருக்கு 8 முறை வலதுபுறமா 8 முறை இடதுபுறமா சுற்றி விட்டு அதை வச்சுட்டு வந்து உட்கார்ந்து நீங்கள் ஏற்றின தீபத்தை உங்கள் நெற்றி பொற்றில் பார்த்து ஓம் காலகாலாய வித்மகே கால பைரவாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் என்கின்ற மந்திரத்தை நீங்கள் மனமுருகி ஒரு 51 முறையும் ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்மத் மகாய தீமகி தன்னோ சொர்ண ஆகர்ஷண பைரவ பிரசோதயாத் 51 முறை சொல்லி தனம் தரும் பைரவர் தளரடி பணிந்திடும் தளர்வுகள் தீர்ந்து விடுங்கிற சொர்ண ஆகர்ஷண பைரவரோட மந்திரம் அஷ்டகத்தை படிங்க. அது வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு அஷ்டகத்தை அனுப்பிவிடுறோம். இது அஷ்டகத்தை படிச்சுட்டு கோயிலில் அந்த தட்டில் வச்ச 5 நெல்லிக்காய் 5 பேருக்கு தானம் பண்ணிவிட்டு கோயிலிருந்து வீட்டுக்கோ உங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கோ போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு உணவு போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு போங்க. 100% நல்லது நடக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க அன்னைக்கு ஏழை எளியவருக்கு ஒரு 20 பேருக்கு தயிர் சாதத்தை அன்னதானம் தந்தீங்கன்னா உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நீண்ட கால தடை சரியாகும். மனமாற நம்பி இந்த பைரவர் பூஜையை செய்யுங்க. நம்மளோட குபேர பீடத்தில் உங்கள் சார்பாக பூசணி விளக்கு போட்டு பைரவர் காசு உங்களுக்கு அனுப்ப இருக்கின்றோம். உங்கள் பேரையும் சங்கல்பம் செய்யலாம். கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் யார் ஒருவர் தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டை நம்பி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தேய்ந்து காணாமல் போகும் என்பது கொங்கண சித்தரின் தெய்வீக வாக்கு. அந்த வாக்கின்படி இதை நானும் அவரின் திருவடிகளை தொட்டு உங்களுக்காக பதிவு செய்கிறேன். இதை பயன்படுத்தி வளம் பெற வேண்டும் என மனமாற பிரார்த்திக்கின்றேன். நம்பி செய்யுங்க, நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க நான் 1-to-1 பர்சனல் கன்சல்ட்டிங், வாட்ஸ்அப் கன்சல்ட்டிங், தனிநபருக்கான பயிற்சி வகுப்புகள், நம்மளோட குழுவுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னோட பயிற்சி வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜூன் 7, 8 நான் சென்னையில் இருப்பேன். சென்னையில் பர்சனலாக என்னை சந்திக்க தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜூன் 11ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நான் இலங்கை வர இருக்கின்றேன். இலங்கை அன்பர்கள் நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள உங்கள் வீட்டில் சிறப்பு பிரார்த்தனைகள் பூஜைகள் செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருகட்டும். ஜெய் பைரவா, ஜெய் ஜெய் பைரவா.